ஹலோ கைஸ், வரலாறு எப்பவும் தன்னை திரும்பி ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எப்படின்னு யோசிச்சீங்கன்னா இப்ப நடக்கிற சிச்சுவேஷனை ஒரு உதாரணமா சொல்லலாம். இதே மாதிரி பல ஆண்டு காலங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ப்ரீஹிஸ்டாரிக் அனிமல்ஸ் பூமியில நடந்த தட்பவெப்ப நிலைக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் முற்றிலும் அழிஞ்சு போச்சு. இந்த மிருகங்கள் ஒரு காலத்துல இந்த பூமியை ஆட்சி செய்ததை நம்ம யாருமே நிராகரிக்க மாட்டோம். இந்த பூமியில வாழும் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு காலம் உண்டு. இன்னைக்கு பூமியை ஆட்சி செய்யும் மனிதனும் எதிர்காலத்துல அழிந்து போகிற காலம் வரலாம். ஒருவேளை இந்த ப்ரீஹிஸ்டாரிக் அனிமல்ஸ் அழிந்து போகாம இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா என்ன ஆகியிருக்கும்? இன்னைக்கு வீடியோல இன்னும் உயிரோடு இருப்பதாக சொல்லப்படும் 10 அரிய வகை விலங்குகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க கேள்விப்படாத சில பயங்கரமான விலங்குகளை பத்தி தான் பேச போகுது. சோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். 10ஆவதா டாஸ்மேனியன் டைகர். ஆஸ்திரேலியாவில் இருக்கும் டாஸ்மேனியா தீவை ஒரு காலத்துல ஆட்சி செஞ்சது இந்த விலங்கு. இதோட உடம்புல இருக்கும் இந்த வரிகள்னால இத டைகர்னு கூப்பிட்டாங்க. ஆனா இது பாக்குறதுக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கும். இதோட முகம் பார்க்க நரி மாதிரியே இருக்கும். ஆஸ்திரேலியாவின் கங்காரு மாதிரியே இதுக்கு வயிற்று பகுதியில பவுச் இருக்கும். இது பார்க்க நரி மாதிரியே இருந்தாலும் இதோட குணம் ஓநாய்கள் மாதிரியே இருக்குமாம். 1810ல இந்த விலங்கு அதிக அளவுல காணப்பட்டது. அதுவே 1931ல இது மொத்தமா அழிஞ்சு போச்சு. இந்த வீடியோல நீங்க பார்க்கும்போதே தெரியும், பார்க்க காட்டு நாய்கள் மாதிரியே இருக்கும். இந்த இன விலங்குகள் அழிந்தாலும் டாஸ்மேனியன் மக்கள் இது இன்னும் அடர்ந்த காட்டுக்குள்ள மனிதன் கண்ணுல படாம வாழ்வதாக சொல்றாங்க. 9ஆவதா நகுமா மொனானே. ராய் மேக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவோட ப்ரொஃபசர். 1980ல காங்கோல இருக்கும் லீகோவாலா ஸ்வாம்ஸ்ல இருக்கும் ஒரு ரிவர் மான்ஸ்டரை தேடி பயணம் மேற்கொள்றாரு. அந்த பகுதியில் இருக்கும் காட்டுவாசிகளோட உதவியோட தேட முயற்சிக்கிறாரு. ஆனா அந்த மக்கள் இவருக்கு உதவி செய்ய மறுக்கிறாங்க. ஏன்னா இந்த மிருகத்தை பத்தி பேசுறது தபுவாக கருதப்படுது. ஆனா அந்த கூட்டத்தில் இருக்கும் ஒரு பெண் இந்த ப்ரொஃபசர் கிட்ட இந்த மிருகத்தை பத்தி பேசுறாங்க. இந்த மிருகத்தோட முதுகு பகுதியில முள்ளு முள்ளாக இருப்பதாகவும் இது மனிதர்களை வேட்டையாடுவதாகவும் சொல்றாங்க. ஒரு தடவை இது நீந்தி போனதையும் பார்த்ததாகவும் சொல்றாங்க. அப்போ ப்ரொஃபசர் இத ஸ்டெகோசரஸா இருக்குமோன்னு சந்தேகப்படுறாரு. ஆனா டைனோசரஸ் பல ஆண்டு காலங்களுக்கு முன்னாடியே அழிந்து போயிருச்சு. இன்னும் தீவிரமான ஆராய்ச்சிக்கு அப்புறம் இது ஒரு பல்லி வகையை சேர்ந்த விலங்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டது. இது குறைந்தபட்சம் 30ல இருந்து 50 அடி நீளம் வரைக்கும் இருக்கும். இதோட தலை மற்றும் கழுத்து பகுதி பாம்பு மாதிரியே இருக்கும். இதுக்கு கூர்மையான பற்களும் சின்ன கால்களும் முதுகு பகுதியில முள்ளு மாதிரி இருக்கும். தண்ணீருக்கு அடியில ரொம்ப வேகமா நகர்ந்து பறவைகள் குரங்குகளை வேட்டையாடுமாம். 1987ல அழிந்து போன இந்த விலங்கு சிறுவயது குழந்தைகளையும் வேட்டையாடியதாக சொல்லப்படுது. அந்த காட்டுவாசி மக்கள் இந்த விலங்கு இன்னும் உயிரோடு இருப்பதாக சொல்றாங்க. 8ஆவதா சீலகந்த். 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த மீன் முற்றிலும் அழிந்து போனதாக விஞ்ஞானிகள் நம்பினாங்க. ஏன்னா டைனோசரஸ் அழிந்த நேரத்துல பூமியில உள்ள எல்லா உயிரினமும் அழிந்ததாக வரலாறு சொல்லுது. ஆனா ஒரு சில உயிரினங்கள் தப்பிச்சிருக்கலாம்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. ஆராய்ச்சி மூலமா இந்த மீனோட ஃபாசில, அதாவது புதைப்படிவங்களை கண்டுபிடிச்சாங்க. 1938ல இந்த மீனை உயிரோட பிடிச்ச ஒருத்தர் புதைப்படிவங்கள்ல இருந்தது இதே மீனு தான் உறுதிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் 1975ல இந்த மீனை திரும்பி கண்டுபிடிச்சாங்க. விஞ்ஞானிகளுக்கு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த மீன் எப்படி இவ்வளவு ஆண்டுகள் உயிர் பிழைத்தது? பொதுவா இந்த மீன் பயங்கர ஆழத்துல தான் இருக்குமாம். அதனால ஒருவேளை உயிர் தப்பிருக்கலாம்னு யோசிச்சாங்க. இந்த மீன் குறைந்தது 6 அடி நீளமும் 90 கிலோ எடையும் இருக்கும். இது மனிதர்கள் மாதிரியே 100 வருஷம் வரைக்கும் வாழுமாம். 7ஆவதா ஜெயிண்ட் ஷார்ட் ஃபேஸ்ட் பேர். ஐசேஜ் காலத்துல உயிர் வாழ்ந்த இந்த கரடி இன்னைக்கு இருக்கும் கரடிகளை விட அதிக முரட்டுத்தனமான குணம் கொண்டது. இதோட முகம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஆனா இது இன்றைய காண்டாமிருகத்தை விட அதிக எடை கொண்டது. இன்றைய பனிக்கரடியை விட 50% பெரியது. மனிதர்களை விட 2 மடங்கு உயரம். ஒரு நாளைக்கு இது குறைந்தபட்சம் 15 கிலோ மாமிசம் சாப்பிடுமாம். 11,000 வருடங்களுக்கு முன்னாடி அழிந்து போன இந்த ராட்சச கரடி இன்னும் அடர்ந்த காட்டு பகுதியில வாழ்வதாக நம்புறாங்க. இது வேட்டையாடும் விலங்குன்னு பார்த்தா அது காட்டு மாடு, குதிரை, தேவைப்பட்ட மனிதர்களையும். நார்த் அமெரிக்காவில் வாழும் பழங்குடியினர் இது ரொம்ப ஆக்ரோஷமான மிருகமாக சொல்றாங்க. 6ஆவதா த மோவா.
பல வகையான ராட்சச பறவைகள் இந்த உலகத்துல இருந்தாலும் மோவா பறவை தான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய பறவையாக சொல்லப்படுது. இது குறைந்தது 12 அடி உயரமும் 1 டன் எடையும் இருக்குமாம். நியூசிலாந்துல இருக்கும் ஒரு கோஸ்டல் ஐலாண்டுல இந்த பறவை இன்னும் இருப்பதாக சொல்லப்படுது. பல ஆண்டு காலங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் இதை வேட்டையாடி அழித்ததாக வரலாறு சொன்னாலும் இந்த தீவுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்ட சில பேர் ரொம்ப வித்தியாசமான பறவை கத்துறதை கேட்டு பயந்து போயிருக்காங்க. இது கூடவே விஞ்ஞானிகள் இந்த பறவையோட கால் தடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அழிந்து போன இந்த பறவை இனம் 2008ல சில பழங்குடியினர்னால உயிரோட கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. 5வதா ஜைஜாண்டிக் டெவில் ஃப்ராக். தவளை வகையில இது கொஞ்சம் பெருசுனா ரொம்ப பெருசு. அதாவது ஒரு பிட்புல்லோட சைஸுக்கு பெருசு. இந்த தவளை 40 கிலோ எடை வரைக்கும் இருக்குமாம். இந்த பூமியில வாழ்ந்த தவளை வகையிலேயே இதுதான் மிகப்பெரிய தவளையா. ஆனா இதை ஏன் டெவில் ஃப்ராக்னு கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா? இதுக்கு காரணம் இதோட வலிமையான வாயினால. இதோட ஒரு கடி 2200 நியூட்டன் பிரஷர். அதாவது ஒரு சிறுத்தை கடிச்சா எவ்வளவு வலிமையா இருக்குமோ அதே அளவுக்கு இதோட கடி இருக்கும். 70 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கால வாழ்ந்த இந்த தவளை அழிந்து போனாலும் இன்றைக்கும் மெடகஸ்கர் காட்டு பகுதியில் இருப்பதாக தகவல்கள் இருக்கு. ஆனா இதுவரைக்கும் இந்த தவளையை யாருமே கண்ணால பார்த்தது கிடையாது. 4வதா ஜெகிலோப்டரஸ். இவ்வளவு பெரிய தேலை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறீங்களா? இது குறைஞ்சது 7.5 அடியிலிருந்து 8 அடி நீளம் வரைக்கும் இருக்குமாம். 60 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றி அழிந்து போன இந்த உயிரினம் ஒரு நீர்வாழ் உயிரினம். எப்படி லாப்ஸ்டர்ஸ் பெரிய வகை நண்டுகள் இருக்கோ அதே மாதிரி தண்ணீரை விட்டு வெளியே வராது. இந்த நீர்வாழ் உயிரினம் உலகின் பயங்கர ஆழத்துல இன்னும் உயிரோட இருப்பதாக சொல்லப்படுது. ஒரு காலத்துல கடலை பெரிய அளவுல ஆட்சி செய்ததான். இதோட வலுவான உடல்னால பிற மீன்களோ இல்ல உயிரினங்களோ இதை வேட்டையாடுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. இதனால இது ஒரு ஏபெக்ஸ் பிரெடேட்டராக சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்க, ஆழ்கடல் டைவிங் பண்ணும்போது இவ்வளவு பெரிய கடல் தேல் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னா எப்படி இருக்கும்? 3வதா சார்கோசுகஸ். நீங்க எப்பயாவது போட்ல போகும்போது இந்த மாதிரி முதல்ல தலைய வெளியே வச்சு பார்த்திருக்கிறீங்களா? சில நேரத்துல இந்த மாதிரி முதலைகள் பார்க்கும்போது நம்ம பாதுகாப்பா இல்லைன்னா ஆபத்து தான். ப்ரீஹிஸ்டாரிக் காலத்துல இருந்தே முதலைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. டைனோசரஸ் காலத்துல இருந்த முதலைகள், அதாவது 112 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த முதலைகள் 31 அடி நீளமும் 4 டன் எடையும் இருந்திருக்கு. இந்த முதலைகளோட மூக்கு பகுதி மிக நீளமாகவும் மேல் தாடையில 31 கேனைன் பற்களும் கீழ்த்தாடையில 35 கேனைன் பற்களும் இருந்திருக்கு. உணவுக்காக டைனோசரஸையே வேட்டையாடுமா. இதுக்கு அப்புறம் இருந்த மிகப்பெரிய முதலைனா அது பிலிப்பீன்ஸ்ல இருக்கும் 21 அடி நீளமுள்ள முதலை தான். சாதாரணமா முதலைகள் பெருசா இருந்தாலும் அதிகபட்சம் 20 அடி வரைக்கும் வளருமாம். ஆனா சர்கோசரஸ்ங்கிற 30 அடி நீளமுள்ள முதலை அமேசான் காட்டு பகுதியில் இன்னும் உயிரோடு இருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுது. 2வதா மெகலேனியா. ஐசேஜ் காலத்துல ஆஸ்திரேலியாவை கலக்கிய இன்னொரு பயங்கரமான விலங்கு தான் இந்த மெகலேனியா. இது ஒரு மானிட்டர் லிசர்ட் இனத்தை சேர்ந்தது. நிலத்துல உயிர் வாழ்ந்த மிகப்பெரிய பல்லி இதுதான். இது 11 அடியில இருந்து 23 அடி வரைக்கும் நீளமாக இருக்கும். அதே மாதிரி 97 கிலோல இருந்து 1940 கிலோ எடை வரைக்கும் இருக்கும். இந்த லிசர்ட் பயங்கர விஷம் உள்ளது. இது கடிச்சா இதோட விஷம் உடம்புலோட ரத்தத்தை நிறுத்தி ரத்த கொதிப்பை அதிகப்படுத்துமாம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த இறந்துட்டாலும் ஆஸ்திரேலியாவின் பாலைவனத்துல இது இன்னும் உயிரோடு இருப்பதாக சொல்லப்படுது. இது வேட்டையாடும் உயிரினங்கள்ல எல்லாமே உண்டு, மனிதர்கள் உள்பட. சில ஆஸ்திரேலியன்ஸ் இந்த லிசர்ட் தான் இன்றைக்கு சின்னதாகி கொமோடோ டிராகனாக இருப்பதாக சொல்றாங்க. ஆஸ்திரேலியாவோட மிகப்பெரிய பாலைவனத்துக்கும் காடுகளுக்கும் இவ்வளவு பெரிய உயிரினம் மறைஞ்சிருந்தா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. 1வதா மெகலடன். பல விஞ்ஞானிகள் இந்த மெகலடன் இன்னும் உயிரோடு இருப்பதாக நம்புறாங்க. ஏன்னா இந்த பூமியில உள்ள கடல் பகுதியை மனிதன் 100% ஆராயல. இதனால இந்த பூமியின் மிகப்பெரிய சொராமீனான மெகலடன் இருப்பதாக ஒரு தரப்பு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஏன்னா மெகலடன் மாதிரியே வேல் ஷார்க், பேஸ்கிங் ஷார்க் எல்லாம் பல மில்லியன் ஆண்டுகளாக இந்த பூமியில இருப்பதால் இதுவும் இருக்க சாத்தியம் இருப்பதாக சொல்லப்படுது. இந்த மெகலடன் குறைந்தபட்சம் 50 அடியில இருந்து 90 அடி நீளம் வரைக்கும் இருக்குமாம். கிரேட் ஒயிட் ஷார்க்கோட பற்கள் விட மெகலடனோட பற்கள் 2 மடங்கு பெருசாகவும் இதோட ஒரு பல் 7 இன்ச்னா எவ்வளவு பெருசுன்னு யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய சொரானா அது 60 அடி நீளம் உள்ள வேல் ஷார்க் தான். இந்த வேல் ஷார்க்னால மனிதனுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஆனா மனிதனை தாக்கக்கூடிய ஒயிட் ஷார்க் 23 அடி நீளம் இருக்கு. இதுக்கும் பெரியதாக மெகலடன் கடலின் பயங்கர ஆழத்துல இருப்பதாக சொல்லப்படுது. மெரியானா ட்ரெஞ்ச் மாதிரி கடலின் அடிப்பகுதியில் கண்டுபிடிக்கப்படாத ஆழங்கள் இன்னும் எவ்வளவோ
எவ்வளவோ இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். கடைசியா பார்த்த மெகலடான்சோரா இன்னும் உயிரோட இருக்குன்னு நீங்க நம்புறீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ணவங்கள பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.